தல எனிமி வரா. டேய் நீங்கெல்லாம் இங்க என்னடா பண்றீங்க? அது எங்க இஷ்டம், நாங்க எங்க வேணா இருப்போம். அது எங்க நீ யாரு? சமகலை தல. டேய் உங்களெல்லாம் டீச்சர் காரிடார்ல முட்டி போட தான சொன்னாங்க. இங்க வந்து ஜாலியா உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு இருக்கீங்க. தல அவ தானே கிளாஸ் லீடரு, அதான் நம்மள உழவு பார்க்க வந்திருக்கா. ஏய் என்ன உழவு பார்க்க வந்தியா? இல்லையே, எல்லாம் டீச்சர் கிட்ட போட்டு விட்டு நீ குட்கல் பேர் வாங்கலான்னுயா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. போ பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு கூண்டோட பீஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறியா? அடைச்சி இல்லை ஏண்டா அதுக்குள்ளே இல்லைன்றா. தல அப்போ அதை விட பெரிய பிளான் வச்சிருப்பா போல. ஏய் சீ வாய முடுங்கடா, நீங்க தாண்டா அஸ்வந்த கெடுக்கிறதே. பாருடா தல, எனக்கு என்ன சுண்டலி உனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது, இது சரியில்லையே. டேய் வாய முடு. ஏய் சுண்டலி, உனக்கு இப்போ என்ன வேணும்? நீ எதுக்கு இங்கே வந்த? எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். உதவியா? நீ தான் உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டியாமே? அதான் உன்னை தேடி வந்தேன். உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்டா. தலையாட்ட தனியா பேசாத. தலை எங்களை விட்டு பேச மாட்டாரு. தலை நாங்க இல்லாம இருக்காது. தலை நாங்க இல்லாம நீ இருப்ப. ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டா. போங்கடா. எங்களை எப்போ சொல்ற? டேய் தமிழ் தாண்ட சொல்றேன், உறுதியில சொல்றேன். போங்கடா. ஆர் யூ ஷூர்? அஞ்சலி அந்த கல்லு கொஞ்சடா. வாங்கடா வாங்கடா, தலைக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப சொல்ல அஞ்சலி, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? அது வந்துடா அஸ்வந்த். பயப்படாத. யார் நல்லா பார்த்துக்கணும், யார் அடிக்கணும் அதை மட்டும் சொல்லு. அடிக்க தேவையில்லை, அடிப்பட்டவங்கள பார்த்துக்கணும். அடிப்பட்டவங்கள பார்த்துக்கணுமா? நீ சொல்றது எனக்கு புரியலையே. ஆமாண்டா, என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, அவனை பார்த்துக்க நீ தான் எனக்கு உதவி செய்யணும். ஏன் உனக்கு மம்மி டாடிலாம் இல்லையா? இல்லடா. ஐயோ பாவம். போர் கைஸ், நிச்சயமா உதவி செய்யலாம், நீ கவலைப்படாத. தேங்க்யூ அஸ்வந்த். சரி சரி, இப்போ எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். என் வீட்டில் தான். ஓ வீட்லையா? ஆமாண்டா, என் ரூம்ல ஓரமா என் பேக்ல அவனை ஒளிச்சு வச்சிருக்கேன். அது அவனை உன் பேக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான்? ஆமாண்டா. டேய் நீயா? ஆமாம் நானே தான். உனக்கெல்லாம் ஒரு டைமிங்கே இல்லைடா. நைட்டு தூங்க போகும்போது கூட என் பெட்ரூமில் வந்து நிற்கிறேன், நியாயமா? நீ நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்காம குட்டி போட்டு போன மாதிரி ஏன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? டேய் நான்லாம் ஒரு காலத்தில் 10 மணி ஆனாலும் பஞ்சமுத்தில் டீப் ஸ்லீப் ஆயிடுவேன். தாரா கூடயும் சோட்டா பீம் கூடயும் கனவுல பறந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா இந்த வீட்டை விட்டு போன உடனே அவரோட சேர்ந்து என் தூக்கமும் போச்சுடா. எங்கள் அம்மா அவர் தேடி போன உடனே அதோடு சேர்ந்து என் படிப்பும் போச்சு. எங்கள் பாட்டி மிகப்பெரிய வெள்ளியாக இருந்தாலும் எப்போவுமே லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது கூட இப்போது ஓரமாக உட்காந்து 24 ஹவர்ஸும் அழுதுகிட்டே இருக்குடா. கஷ்டம் இருக்கும்போது சோகம் இருக்கும்போது எப்படி எனக்கு தூக்கம் வரும்? ஏன் சொல்லு. இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? ஒன்றும் புரியல. நீ நல்லவனா மாறிட்டே வர,
அதுக்குள்ள உனக்கு புரியலையா? நானா நல்லவனா? போடாங்க. நான் இது வரைக்கும் யாருக்குமே நல்ல இதெல்லாம் செஞ்சதே இல்லைடா. அண்ணா இப்போ உன் குடும்பத்துக்கே நல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கே, நீ என்ன சொல்ற? ஆமாடா, ஃபஸ்ட்டெல்லாம் நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்க மாட்டேன். உங்கள் அம்மா சொன்னாலும் நீ படிக்கவே மாட்டேன். உங்கள் பாட்டி சொல்கிற பேச்சை மதிக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ உன் குடும்பத்தை நினச்சி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற நல்ல பையனாகிட்டே. வாட் யூ சேஞ்ச் அவர் ஹஸ்பண்ட் கலக்கிற? டே என்ன வெறுப்பேத்துறியா? எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுனா அவர் பிள்ளை நான் ஃபீல் பண்ண மாட்டேனா? ஆனாலும் நீ ஓவராக ஃபீல் பண்ணுறப்பா. சாமிகிட்ட வேண்ட உங்கள் அப்பாவுக்காக நீ முருகனை கூப்பிடுற. உண்மையிலேயே நீ பேர் சொல்லணும் பிள்ளை தான்டா. அப்படியே தூக்கி போட்டு மெதிக்க போகிற. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தான் தருது? என் மன கஷ்டம் உனக்கு விளையாட்டா போச்சா? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. நிஜமாவே உன் கஷ்டத்தை ஷேர் பண்ணிட்டு தான் வந்தேன். டேய் என் கஷ்டம் என்ன ஷேரிட்டில் அனுப்புகிற விஷயமா? உன்ட்டு சொன்ன உடனே சரியாயிருமா? முடிஞ்சானு ஹெல்ப் பண்ணு, இல்லை இடத்த காலி பண்ணு. என்னடா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டேன்? நான் மனசாச்சு எல்லா மனசாச்சேடா. உன்னால் செல்வியாண்டியை கண்டுபிடிக்க முடியுமா? டேய் உங்கள் அப்பாவாலே அவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு கோவிலில் அவர் வேண்டிகிட்டு இருக்கார். அப்புறம் நான் மட்டும் எப்படி அவரை கண்டுபிடிக்க முடியும்? ஆமாம் இல்லை, மனசாட்சி சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த மாதிரி ஒரு நிலமை பக்கத்து வீட்டு உண்மையில நாய்க்குட்டி கூட வரவே கூடாது. டேய் எனக்கு ஆதரவு சொல்கிறியா இல்லை இந்த அசிங்கப்படுத்துறியா? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. இல்லையே, உன் பேச்சில் ஒரு நக்கல் தருது. உன் மனசாச்சாச்சு வேற எப்படி பேசுவேன்? சரி எங்கள் அப்பா பிரச்சனைக்கு நான் தான் தீவிர, அதை சொல்லு. அதை நினச்சிதான்டா உன் மனசாச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னடா சொல்கிற? ஆமாடா, எப்போவுமே எனக்கு உண்டான காயம் தன்னால் ஆயிரும். ஆனால் இப்போது உங்கள் அப்பா போய் 1 மாதம் ஆச்சு. பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது. காயத்துக்கு மருந்தும் இல்லை, ஆறவும் மாட்டேங்குது. காயம் ஆறலைன்னா பேண்டேஜ் போடுறா. அதாவது என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தம்பி உன் காயத்தோட உங்கள் அப்பா மனசில் பட்ட காயம் அதை விட பெருசு. எங்கள் அப்பா மனசில் காயமா? ஆமாடா, அவர் காலேஜ் டைமில் லவ் பண்ணார் அந்த செல்வி ஆண்டி. அவங்க ஏற்பட்டின காயம். டேய் அது நடந்து 5-6 வருஷம் ஆச்சு. இன்னுமான அந்த காயம் ஆறாமல் இருக்கும். அது என்ன உலகத்தலா மாடியில் போட்ட உடனே காயறதுக்கு? அது காதல்றா. டிவியில் சினிமாலாம் நீ பார்த்ததில்ல? எம்ஜிஆர்லேருந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் காதலே இல்லாத ஒரு ஹீரோவே இல்லைடா. தமிழ் சினிமாவுக்கு ஒரு இதய முறையில்னா ஜி தமிழுக்கு மைக் மோகன், இதய முரளி, இது எல்லாமே உங்கள் அப்பா தான்டா. அப்படிலாம் சொல்லாதடா. எங்கள் அப்பா எனக்கு திரும்ப வேணும். அவர் வீட்டுக்கு வரணும்டா. என்கிட்ட மறுபடியும் விளையாடணும். எங்கள் அம்மா கூட மறுபடியும் அவங்க சண்டை போடணும். அவர் சத்தத்தை நான் கேட்கணும்டா. புள்ள பாசத்தோட காதல் என்ன அவ்வளோசாங்கடா. சரி, இந்தியாவிலே அழகான பில்டிங், ஸ்ட்ராங்கான பில்டிங் ஒன்று இருக்குது. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு பார்ப்போம். ரிப்பன் பில்டிங்கா? டேய் இந்தியாவில் சொல்கிற அப்போ எல்ஐசி பில்டிங்கா? நீ அப்படியே போ. உன்கிட்ட கேள்வி கேட்டா வேலைக்காகாது. பதில் நானே சொல்லிடுறேன். அது தாஜ்மஹால், அது காதலை கோட்டை. உங்கள் அப்பா மாதிரி ஒரு காதலாக கட்டினது. அப்படியா? ஆமாடா, இன்னும் வரைக்கும் அது நிலச்சி நிற்கிது. காதல்னா அப்படிதான்டா. காதல்னா இப்படிதான்னு டீயா சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீ கேட்கலையா?